வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மனம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான எஜமானன். உங்கள் எதிரிகளை கவனியுங்கள், அவர்களே உங்கள் பலவீனங்களை முதலில் கண்டுபிடிப்பார்கள். நமக்கு தெரிந்தது எது, தெரியாதது எது என்பதை அறிந்து கொள்வதே உண்மையான அறிவு. சில சமயம் இழப்புகள்தான் பெரிய ஆதாயமாயிருக்கும். அனுபவிக்க காலத்தை மறந்துவிடுங்கள், ஆனால் அது உங்களுக்கு கற்பித்த பாடத்தை மறந்து விடாதீர். செய்து முடிக்கப்பட்ட மாபெரும் சாதனைகள் அனைத்தும் செய்ய முடியாதவர்கள் என்று முதலில் பலரால் நிராகரிக்கப்பட்டவைதான். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை. தெளிவாக குறிக்கோள் வெற்றியின் முதல் ஆரம்பம். எந்த துறையிலும் ஆரோக்கியமான போட்டி வேண்டும். ஆற்றலுக்கு முதலிடம் தரப்பட வேண்டும். ஆற்றல் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்க வழி செய்யப்பட வேண்டும். வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல, தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. அகந்தை முன்னே செல்லும், அவமானம் பின்தொடரும். வெற்றி பெற்ற மனிதராக முயற்சிப்பதை விட மதிப்புமிக்க மனிதராக முயற்சி செய்யுங்கள். பகை, பொறாமை ஆகியவற்றை நீங்கள் வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உங்களிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதீர். வெறுத்தவர்களை தேடி போகாதீர்கள், விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள். அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதீர்கள், ஏமாற்றியவர்களை பழி வாங்காதீர்கள். நாடகம் ஆடியவர்களை நோகடிக்காதீர்கள், ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதீர்கள். மறைமுகமாக சொல்லும் போதே வெளிப்படையாய் புரிந்து கொள்ளுங்கள். உள்ள குமுறல் வேண்டாம், வலிகள் சுமக்க வேண்டாம். அலட்சியமாய் ஒற்றை சிரிப்புடன் கடந்திடுங்கள். காயங்கள் ஒரு நாள் ஆறும். காலம் கயவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். சுற்றிலும் பார்வையிடுங்கள். உங்கள் சிநேக பார்வைக்காக யாரோ ஒருவர் பரிதவிக்கலாம். புன்னகை வீசுங்கள், புத்துயிர் கொடுங்கள். இவ்வுலகத்தில் அன்பு பற்றாக்குறை நோயால் அவதிப்படுவோர் பலர். முடிந்தவரை அன்பை குணமாக்கும் மருந்தாக தந்திடுவோம். அன்பினால் வாழ்வோம், எனினும் அன்பினாலே மீள்வோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.